கேன்சர் வந்துட்டு தீக்கிறதுக்கான ஏதாச்சும் கோயில் இருக்குங்களா சார்? இந்த கேன்சரும் புற்றுநோயும் ஒரு மனிதருக்கு இந்த காலத்துல வருதுங்கிறாங்க. ஆனா அந்த காலத்திலேயே இந்த நோயை தீக்கிறதுக்கு கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. பாலைவனத்துல ஒரு பொருள் வரணும்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படணும். ஆனா இங்க கொண்டு போய் நீங்க செடி வச்சீங்கன்னா உடனே வருதா இல்லைங்களா? வருதே சார். அப்ப இது புண்ணிய பூமி, சித்தர்கள் வாழ்ந்த பூமி. மிருகத்துல கரடி இருக்கு, கரடி தெரியுது. அந்த கரடி கிராமங்களுக்கு கூட்டிட்டு வந்தா எந்திர தாயத்துல குழந்தைகளுக்கு நல்லதை எழுதி அந்த கரடியோட வாயில போட்டு அந்த குழந்தைக்கு கட்டுனாங்கன்னா ஆயுசு வரைக்கும் அதுக்கு தீராத நோய் வராது. அப்படி அது கரெக்டா புடிச்சு கடையை கட்டி விட்டுருவாங்க. மேல பூமிக்கு மேல 7000 ஜீவராசி இருக்குது, கடலுக்குள்ள 7000 ஜீவராசி இருக்குது. 14000 ஜீவராசிக்கு பாடம் பண்ணினவங்க சித்தர்கள். கேன்சருக்குன்னே ஒரு கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த கோயில் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சார் எவ்வளவு ரகசியத்தை இன்னைக்கு இந்த உலகத்துக்கு கொடுக்க போறோம் பாருங்க. கண்டிப்பா சார். விழுப்புரத்துலங்க பேரங்கியூர்னு ஒரு ஊர். ஒரு விஷயத்த சொல்றேங்க, நீங்க கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர் எப்படி கோயிலுக்கு வர முடியும்? ஆமா, ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அவரே கேன்சர்ல படுத்திருக்கிறாரு. அப்ப அதுக்கு அந்த ஓலைச்சுவடியில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, 1 கிலோ திருநூறை வாங்கி அந்த ஒரு காட்டன் துணியில 1 கிலோ திண்ணூறு அதுக்குள்ள போட்டு அந்த குளத்துல போய் கரைச்சி விட்டுட்டு விளக்கு போட்டாச்சுன்னா கேன்சர் குணமாகுது. கரைஞ்சிருங்க. இன்னைக்கும் போனீங்கன்னா அந்த நலத்தீர்த்த சின்ன திருநள்ளாறுன்னு அந்த ஊர்ல சொல்லுவாங்க. அங்க போய் அந்த சனி நீராடுங்கிறது சனிக்கிழமைக்கு நீராடிட்டு சாமிக்கு தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணிட்டு வந்தா சனி தோஷம் தாக்கம் குறையும்னு விழுப்புரம் மாவட்டத்துல இப்பேற்பட்ட பரம ரகசியம் இது. உங்களுக்கு ஒரு ரகசியம் நீங்க சொல்லட்டுங்களா? ஒரு நிமிஷம். நீங்க சாமி கும்பிட போது தீபாரதனை காமிப்பீங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்கம்மா. சூப்பர் சார். நம்ம நோய்கள் தீர்க்கும் ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் உங்களோட பதிவை பார்த்து அந்த கோயிலுக்கு போய் அவங்களுடைய நோய்கள் தீர்ந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதிலும் குறிப்பா இப்போ லாஸ்டா நம்ம முருகன் கோயில் வைத்தீஸ்வரன் பேசியிருந்தோம். அதுக்கப்புறமா இந்த காஞ்சிபுரத்துல ஒரு கோயில் பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து வழக்கருத்தீஸ்வரர் பேசியிருந்தோம். அது தொடர்ந்து இருதயேஸ்வரர்னும் பேசியிருந்தோம். இப்போ தொடர்ந்து அதுக்கு அடுத்ததா இப்போ எல்லாருக்குமே ஒரு பயத்தை உருவாக்குனது இந்த கேன்சர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சின்னதாக ஒரு கட்டி இருந்தாலே பயோப்சி பண்ணுங்க, அது கேன்சரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பயமுறுத்திடுறாங்க. கேன்சர் தீக்கிறதுக்கான ஏதாச்சும் கோயில் இருக்குங்களா சார்? நீங்க சொல்ல முடியும்? ரொம்ப சந்தோஷங்க. இது அருமையான கேள்விங்கம்மா. ஒரு அறிமுகம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து, திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இப்போ கேன்சருங்கிறது இன்றைக்கி அற்புதமான ஒரு பதிவுங்க. நிறைய பார்த்துட்டு வரோம். இந்த உலகத்தில் கோவிலில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை மூச்சு பரும்பாங்க. இதுவே இவங்களுக்கு தீராத பிரச்சனை இல்லைங்களா? ஒரு வீட்டை கட்டி அவங்க பெத்த மக்களுக்கு கல்யாண மூச்சு வச்சா இவங்க கடமை முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டாங்க. அதையவே நீங்க திருப்பி போடுங்க. கோயிலை கட்டிப்பாரு கும்பாபிஷேகத்தை பண்ணிப்பாரு. அது அதை விட கஷ்டம். கோயிலை கட்டிப்பாரு கும்பாபிஷேகத்தை பண்ணிப்பாரு, அவங்களுக்கு தான் அது வழி தெரியும். அப்ப வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை மூச்சு பாருங்கிறத மாத்தி கோயிலை கட்டிப்பாரு கும்பாபிஷேகத்தை பண்ணிப்பாருன்னா, நம்ம கோவில் கட்டுறதுக்கு அந்த காலத்தை ராஜாவே கண்ணீர் விட்டுட்டாரு. நம்ம கட்ட முடியுங்களா? அப்படி கட்டி வச்சுக்கக்கூடிய ராஜாக்களே கட்டி வச்ச கோயிலை வாழ்க்கையில மனித பிறவி எடுத்தா நமக்கு முக்கியமா ஒரு கோயிலுக்கு கண்டிப்பா போகணுங்க. இந்த புற்றுநோய் அந்த காலத்துல தமிழ் வார்த்தை புற்றுநோய். கேன்சருங்கிறது நம்ம ஒரு ஆங்கில வார்த்தை. இந்த கேன்சரும் புற்றுநோயும் ஒரு மனிதருக்கு இந்த காலத்துல வருதுங்கிறாங்க. ஆனா அந்த காலத்திலேயே இந்த நோயை தீக்கிறதுக்கு கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. அப்பவே அந்த காலத்தில் பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சித்தர்கள், ஒவ்வொரு விதமான முனிவர்கள், ஒவ்வொரு விதமான யோகிகள், அகோரிகள், மகான்கள், இவங்க எல்லாருமே என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, சொத்து சம்பாரிச்சு வைக்கிறதுக்காக இந்த மனித பிறவி எடுக்கலை, பெருமை தேடுறதுக்காக இந்த உலகத்தில் மனித பிறவி எடுக்கலை. நாம் இந்த உலகத்தில் மனித பிறவி இருக்கிற பிறவிலேயே மனித பிறவி தான் புண்ணிய பிறவி. இந்த பிறவி நம்ம எடுத்துட்டோம். இதை எடுத்ததுக்கு நம்ம ஏதாவது இந்த உலகத்தில் நம்ம சாதனை பண்ணோன்னு சொல்லி அந்த காலத்திலேயே பெரிய பெரிய சித்தர்கள் மகான்கள் எல்லாம் ஒரு ஆலய வழிபாட்டுக்கு ஒரு ஆன்மீகத்துக்கு பெரிய உதவியாக இருந்திருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த கோவில் நமக்கு தெரிஞ்சு 4000 கோயில்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குதுங்கிறாங்க. அப்போ இது புண்ணிய பூமி தானே? கண்டிப்பா சார். ஒன்றும் அவ்வளோ சக்தி. இப்போ நீங்கள் ஒரு வெளிநாடு போகிறீங்க,
முக்காவாசி பாலைவனமா இருக்குது. அந்த பாலைவனத்துல நம்ம செடிகள் எல்லாம் கொண்டு போய் வச்சா வருது. பாலைவனத்துல மணலா இருக்குது வராது. அப்ப பாலைவனத்துல ஒரு பொருள் வரணும்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படணும். ஆனா இங்க கொண்டு போய் நீங்க செடி வச்சீங்கன்னா உடனே வருதா இல்லைங்களா? வருதே சார். அப்ப இது புண்ணிய பூமி, சித்தர்கள் வாழ்ந்த பூமி இல்லைங்களா? சக்தி வாய்ந்த பூமி. சித்தர்களும் சக்திகளும் சேர்ந்த பூமி, அப்படித்தானே சொல்றீங்க? அப்போ அந்த புண்ணிய பூமியில நாம் இந்த மண்ணில் பிறந்ததுக்கே ஒரு புண்ணியம் செய்திருக்கணுங்க. என்னங்க, ஆண்டவன் இந்த கை காலெல்லாம் கொடுத்துருக்காரு, இந்த கண்ணு பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காரு, நம்ம ஹேர் ஸ்டைலெல்லாம் நம்ம சவரியத்துக்கு வச்சுக்கிறோம், நம்ம ட்ரெஸ்ஸு என்ன வேணாலும் பண்ணிக்கிறோம். இந்த உலகத்தில் நீங்கள் சுதந்திரமாக அழகாக வாழ்கிறீங்க. என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படல, கடவுள் அங்கே உங்கள் பொருளை வச்சுருக்காரு. எங்கே தவிக்குதுங்கிறீங்களா அங்கே தாகத்துக்கு தண்ணி வச்சுருக்கிறாரு. உங்கள் மனசுக்கு எது ஆசைப்படையில அதுக்கு உண்டான உருவத்தை வச்சுருக்காரு. இந்த உலகம் கண்கொள்ளாத காட்சியாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த பூமியில் நீங்கள் பிறந்து இதை ருசித்து இந்த பிறவி வாழ்கிறீங்களே, அப்போ இது புண்ணியம் தானே? இதெல்லாம் எந்த மற்ற நாடுகளில் வாழுற மக்களுக்கு இதெல்லாம் கிடைக்குமான்றது சந்தேகம் தான். கிடைக்குது. அப்போ இது ஒரு சில பேர் இங்கே புண்ணிய பூமியில் எதுக்காக நம்ம சொன்னோம்னா, கண்ணுக்கு தெரியாத சித்தர்களுக்கு பேரே கிடையாது. அரூபம். அதாங்க, கண்ணுக்கு தெரியாத சித்தர்கள் எத்தனையோ பேர். இப்போ 18 பேர் இந்த உலகத்தில் நம்ம வந்து யாரை கேட்டாலும் 18 சித்தர்கள் நம்ம சொல்கிறோம். வரலாறு பெற்று இவங்கெல்லாம் வந்து ஓலைச்சுவடியில் கிடைச்சதுனால 18 பேர் எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 33 தேவர்களும் 4000 8000 கோடி ரிஷிமார்களுடைய ஆசீர்வாதத்தால் இந்த புண்ணிய பூமி தமிழ்நாடு இருக்குதுங்கிறாங்க. அப்போ இத்தனை பேரும் தமிழ்நாட்டு கூட தான் சேவாயிருக்காங்க. அவங்க புண்ணியத்தை எல்லாம் இறையாற்றலாம் அங்கே தான் இறக்கி வச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஜாதகம் பார்க்குறேன், இன்னொரு ஜோசியர் வந்து நீங்கள் வேறு ஆன்மீகத்தை பாருங்கிறார். இன்னொருத்தர் அவர் குறி சொல்கிறார், இன்னொருத்தர் அவர் உடுக்கி அடிக்கிறார், இன்னொருத்தர் ஞானத்தில் சொல்கிறார், இன்னொருத்தர் தியானம் செய்கிறார், இன்னொருத்தர் உடற்பயிற்சி செய்கிறார். இப்படி எல்லாரும் ஒரு பொருளை கையில் எடுக்கணும்னு சொல்லி ஒருத்தர் செஞ்ச வேலையை ஒருத்தர் செய்யாமல் சித்தர்கள் தனித்தனியாக கோயில் கட்டியிருக்காங்க. அவங்கெல்லாம் தூண்டுதல் இல்லாமல் ராஜாக்களுக்கு வராது இல்லைங்களா? சித்தர்கள் எல்லாம் குடியிருக்காங்கன்னா அவங்களுடைய உடல் உழைப்பெல்லாம் வந்துங்க, அவங்களோட அந்த ஞான திருஷ்டி தான் அவங்களுக்கு வழிகாட்டுதா. ஞான திருஷ்டியும் ஆன்ம பலம் கண்டிப்பா. ஒருத்தருக்கு வந்து உன்னால ஜாதகத்தை பார்த்து உன்னால கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வைக்க முடியும்னு அந்த கால சித்தர்கள் ஜாதகம் பார்த்துருக்காங்க. ஒரு ராஜாவுக்கு அந்த காலத்துல ஞானிகள் எல்லாம் என்னென்ன, ஞானினால என்னன்னு சொல்லுங்க. ஞானின்னா சகலத்தையும் அறிஞ்சவர் தான் ஞானி. கண்டிப்பா. அந்த பிராப்தமும் அந்த தகுதியும் ஒருவருக்கு இருக்குன்றத வந்து அவங்க பார்த்து சொல்றாங்க. நீங்க ஒரு கைராசியானவர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து வாங்கினாலே வேலை செய்யுங்க. நம்ம யார்கிட்ட போறோம்னு இருக்கு. ஆமாங்க, கைராசி நீங்க சொல்றீங்க இல்லைங்க, சித்திரக்கனி 1ஆம் தேதி அன்னைக்கு கைராசியார் மனசு கட்ட 1 ரூபா வாங்கினா அது 1 கோடியா மாறுன்னு. அது மாதிரி நம்ம கல்யாணம் ஆகாத ஜாதகத்தை ராசி உள்ளவங்க, கைராசி உள்ளவங்க, புண்ணியம் செஞ்சவங்க கிட்ட கையில கொடுத்து வாங்கினாலே அந்த ஜாதகத்துக்கு உயிர் வந்துருங்க. இந்த கையில இப்ப இந்த கையில வந்துட்டு வாங்குறவங்களோட, கொடுக்குறவங்களும் வாங்குறவங்களோட பொறுத்து இருக்கு. ஒருத்தர் வந்து நம்ம ஜாதகத்தை பாக்குறதுக்கு செருப்பும் கூட கழட்டி விடுறதுக்கு ரொம்ப அடிச்சு பிடிச்சு வந்தாருங்க உள்ள ஆபீஸ்குள்ள. அவருக்கு நம்ம டிவியில நிறைய பாக்குறதுனால இவ்வளவு கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாரே, அவரை போய் நேர்ல பாக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசையோட வந்தார். வந்த உடனே ஜாதகத்தை கொடுக்காம இந்த 2 கையை மட்டும் காமிங்க அப்படின்னாரு. ஏங்க இதுல என்ன பிரச்சனை கேட்டு, இல்ல கையை கொடுங்க. கையை இப்படி நீட்டினோடனே இந்த 2 கையை அவர் தொட்டு கும்பிட்டார். ஏங்க இது செய்யறீங்க, இது ஒரு சென்டிமெண்ட்டுங்களான்னு கேட்டேன். இந்த கையில நீங்க எவ்வளவு புண்ணிய காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க, எவ்வளவு பேர்த்துக்கு ஜாதகம் பார்த்து தலையெழுத்துக்களை சரி பண்ணி சொல்றீங்க, எத்தனை பிரேதங்களை அடக்கம் பண்ணிருக்கீங்க, எத்தனை பேர்த்துக்கு இந்த கையில சோறு போட்டிருக்கிறீங்க. அப்ப இந்த கை வந்து புண்ணியமான கை, ஒரு தடவை தொட்டுக்கிறேங்கன்னு இவர் கையை தொட்டு அவருக்கு அதுல ஒரு எண்ணம் பார்த்தா நல்ல மனசு. என்னங்க நல்ல மனசு. அப்பதான் நான் நினைச்சேன், ஓ இந்த கைக்கும் கூட நம்ம கை நமக்கு தான் உதவுதுன்னு நினைச்சா அவருக்கு புண்ணியமா கண்ணுக்கு தெரியுது. ஐயோ, நான் சொன்னேன் அப்ப இந்த கை நம்பிக்கை. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுங்க, நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல அந்த கையில 90 மந்திரிச்சு கொடுப்பாங்க. ஆமா, சிறகு போடுவாங்க, 7 குழந்தைகளுக்கு கட்டுவாங்க. ஒரு வேப்பந்தலை எடுத்துட்டு வந்து உடம்பு சரியில்லைன்னா ஒரு 4 தடவை உடனே மந்திரிச்சு விடுவாங்க. அந்த குழந்தை நிம்மதியா தூங்கும். இதெல்லாம் யாருக்கிட்ட இருந்து? மனித சக்தி தானே. கண்டிப்பா, அந்த ஆற்றல் இருக்கிறதுனாலதான் அது. பாருங்களேன், கடவுளோட சக்தியில மனித ரூபத்துல இருக்காங்க. கண்டிப்பா, கடவுள் மனித ரூபத்துல வரும்னு சொன்னதுல அந்த காலத்துல ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆன்மீகவாதி இருப்பாங்க. அவர்கிட்ட போய் நல்லது கெட்டது எல்லாம் போய் அவங்க கிட்ட போய் கேட்டா ஒரு வழிகாட்டி மாதிரி. ஊருக்கு ஒரு தலைவர் இருக்கிற மாதிரி கிராமத்துக்கு ஒரு ஆன்மீக தலைவர் இருந்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு தான் வந்து நவீனம் ஆயிருச்சுங்க, எல்லாரும் அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் பார்க்க முடியும்ட்டாங்க. அவங்களுக்குமே பிஸி ஆயிட்டாங்க. அவங்களும் பிஸி ஆயிட்டாங்க. ஆனா ஒரு காலத்துல ஆன்மீகம்னா தெருவுல போய் கரடி கூட்டிட்டு வருவாங்க. அந்த காலத்துல கரடி கூட்டிட்டு வருவாங்க. கரடிங்களா? எதுக்காக? கரடி இருக்குது இல்லைங்களா? ஆமா ஆமா சார், கரடி. ஆமா, மிருகத்துல கரடி இருக்கு, கரடி தெரியுது. அந்த கரடி வந்து கிராமங்களுக்கு கூட்டிட்டு வந்தா எந்திர தாயத்துல குழந்தைகளுக்கு நல்லதை எழுதி அந்த கரடியோட வாயில போட்டு
அந்த குழந்தைக்கு கட்டுனாங்கன்னா ஆயுசு வரைக்கும் அதுக்கு தீராத நோய் வராது. அப்படி இது புண்ணு வந்து ஊதுங்க, அது வழக்கமா கரெக்டாக பிடிச்சி கடையை கட்டி விட்டுருவாங்க. அப்பா அந்த கரடி வந்து புண்ணு ஊது, அந்த காலத்து கரடி கூட்டிட்டு வருவாங்க. அப்படின்னா பார்த்துக்குங்களேன், கரடிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அப்பா கரடியை பார்த்தா கடனே தீருங்க. சார், யாரா ஜாதகத்துல சனிக்கு கழுதை எதிர்க்கும் வந்துட்டு இல்லைங்க. சொல்றாங்க இந்த என்னங்க? மாதிரி கழுதை படம்லாம் வந்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இது யாருமே சொல்லலையே. கரடி வந்து சனிக்கு எது ஜாதகத்துல யாராவது இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு தீராத கடன் இருக்கு. கரடி இவங்களை பார்த்தா கடன் தீரும். எங்க சார் போறது? இல்ல கரடி ஜூல இருக்கு இல்லைங்களா, ஆமா ஆமா ஜூல இருக்கு. ஜூல் correct. இருக்குது இல்லைங்களா, ஆ, அவங்களுக்கு ஆ. ஒரு உணவு கொடுத்துட்டு அவங்க முன்னாடி உட்கார்ந்துருந்தீங்கன்னா இந்த கடனெல்லாம் நீங்க கரடி கிட்ட சொன்னீங்கன்னா அந்த கடன் குறையுங்க. நல்ல ஐடியா சார் இது. இப்ப சனியும் கேதும் சேர்ந்தா கரடி பாருங்கன்னு நான் யூடியூப்ல மக்களுக்கு சொல்லியிருக்கேன். ம். நிறைய பேர் வண்ட ஜூல பார்த்து கடன் தீர்த்திருக்காங்க. வாவ். ஒரு ஜோசியர் கேட்டாரு, சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பரிகாரம், ஆனா அதோட லாஜிக் தெரியல, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாரு. அதான் அந்த சீக்ரெட். ஆதிகால பரிகாரம் நீங்க சொல்லுவீங்க, யாருக்கு மனசுல வச்சுக்குவீங்க சொல்லுவீங்க, நான் ஜோசியர் இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்கறேன், அதுக்கான விளக்கம். விளக்கம் கொடுங்கன்னாரு. ம். ஜோசியரா இருந்தாலும் அவருடைய தன்மானத்தை விட்டு கேட்கறாரு. ஒவ்வொருத்தர் கேட்க மாட்டாங்க இல்லைங்களா, கண்டிப்பா சார். எனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருந்தா அதுக்காகவே அந்த விஷயத்த சொன்னேன். ம். சனி கேது இருந்தா கரடி பார்த்தா கடன் தீருன்னு என்ன லாஜிக் வச்சு சொன்னீங்கிறதுக்கு நான் சொன்னேன், உலகத்திலேயே எனக்கு ம். அதிகமான ரோமம் இருக்கக்கூடிய மிருகம் எதுன்னு கேட்டேன். ஆமா கரடி கரடி. கரடினாரு. ஆ சரி, சனி என்ன நிறம்னு கேட்டேன், கருப்புன்னாரு. கருப்பு. அப்ப கருப்பா இருக்கக்கூடிய கரடி, கேது என்பது மூதாதி கடன், சனி என்பது கர்மா, கரடி பார்த்தா கடன் தீருன்னு ஓ, சொன்னேன். அருமை அருமை. அப்பா இப்ப இனிமே ஜூக்கு வேற போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த கரடிக்கு ஒரு நேரம் உணவு இதனால கிடைக்குதுங்களே. கண்டிப்பா. இந்த பதிவை பார்க்கறதுல யாரோ கொண்டு வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. முன்னையெல்லாம் எனக்கு சாப்பாடு கிடைக்கல, சாப்பாடு நேரம் வச்சாங்க, இப்ப நிறைய கொடுக்குறாங்கன்னு கரடி சாப்பிட்ற உணவு கிடைக்குமில்ல. அந்த அந்த காலத்துல புண்ணியமும் உங்களை சேரும். அதை பாருங்க, ஒரு மிருகம் கூட அந்த காலத்துல அன்னைக்கு ராஜா குதிரை பார்ப்பார். கேரளாவில் யானை பலம், ராஜாவுக்கு குதிரை பலம். நெப்போலியன் வந்து குதிரையில போய் தானே வாழைக்கு ஆமா ஆமா கடத்தாரு. ஆமா அப்ப ராஜா யானையில வருவார், அப்பெல்லாம் குரு தானே. ஆமா. அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த காலத்துல இருக்கக்கூடிய வாயில்லாத பிரபாணியில ராஜ மிருகங்கள் இவங்கெல்லாம். பா. இவங்கெல்லாம் ராஜ மிருகங்கள், ராஜ ராஜ விலங்கு. ஆமா ராஜ விலங்கு. ரொம்ப அருமை சார். ஆமாங்க. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த லாஜிக்கெல்லாம் உலகத்துல நம்ம சொல்றோம்னா, இந்த மனித பிறவி எடுத்து எல்லா நோய்களுக்குமே விலங்குகளுக்கே வந்து நோய் வரக்கூடாதுன்னு ம். சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது விலங்குகளுக்கெல்லாம் நோய்கள் வரக்கூடாதுன்னு சித்தர்கள் தான் அதை ஒரு பாடம் பண்ணாங்கன்னு. அப்படி விலங்குகளுக்கு நோய் விலங்குகளுக்கு வரக்கூடாது. பாடம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா மனுஷங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரி போவாங்க, விலங்குகளுக்கு என்ன பண்றது? எங்க போறது அவங்க? அப்ப பாடம் பண்ணும் போதே வாயில்லாத ஜீவராசிகள் மேல பூமிக்கு மேல 7000 ஜீவராசி இருக்குது, கடலுக்குள்ள 7000 ஜீவராசி இருக்குது. 14,000 ஜீவராசிக்கு பாடம் பண்ணினவங்க இந்த சித்தர்கள். சித்தர்கள். பா, பா. அது நம்ம பூமியில மட்டும்தான் நம்ம சாத்தியம். பூமியிலங்க 7000 ஜீவராசிகளுக்கு நோய் வரக்கூடாதுன்னு வேண்டியிருக்காங்க. பா. கீழே 7000னா பூமிக்கு மேல 7000 ஜீவராசி இருக்குதுங்களா. நீங்க காக்கா, குருவி, கழுதை, மாடு, ஆடுன்னு எண்ணிட்டே போவீங்க இல்லையா, இது அந்த மாதிரி. 7000 ஜீவராசி அவங்க கணக்குல ஓலைச்சுவடியில எடுக்கப்பட்டது. அப்பா. பூமிக்குள்ள 7000 வந்து கடலுக்குள்ள 7000 ஜீவராசி இருக்குதுங்களா. உயிரினங்கள். இது உயிரினங்கள் 7000 ஜீவராசி இருக்குதுங்களா. விலாங்கு மீன், கொக்கு மீன், கெண்டை மீன், முதலை, ம். உள்ளுக்குள்ள மீனாயி இப்படி சொல்றீங்க இல்லையா, அந்த அது மாதிரி. 7000 ஜீவராசி. கிளிஞ்சி, முத்து அப்பா. இப்படி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, எல்லாமே இருக்கிறது 7000 ஜீவராசிகள் கங்காதேவிக்குள்ள இருக்குதுங்களாமா. பூமாதேவியில 7000 ஜீவராசி இருக்குதா. பா. இத்தனைக்கு நோய் வராம இருக்கணுங்கிறதுக்காக சித்தர்கள் பாடம் பண்ணியிருக்காங்க. அதுல வந்ததான் புற்றுநோய்ங்கிறது தான் மரணம் கொல்லி நோய். இருக்கிறதுலயே மரண கொல்லி நோய் எதுன்னு கேட்டீங்கன்னா புற்றுநோய். எலும்புருக்கி நோயின்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. ம். அப்புறம் புத்தா ஒரு கையில இருந்து வளர்ந்து வந்து ஒன்ன அடைச்சா ஒண்ணு வருதுன்னு சொன்னாங்க. ம். செல்கள் எல்லாம் இப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலத்துல போய் கேன்சர்னு சொன்னாங்க. இந்த கேன்சருக்கு உலகத்துல ஒரு சித்தர்கள் கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க. சித்தர்கள். ஆமாங்க, கேன்சருக்குன்னே ஒரு கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த கோயில் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சார். சொல்லுங்க. அதுக்கு தான் வெயிட் பண்றேன். எவ்வளவு ரகசியத்தை இன்னைக்கு இந்த உலகத்துக்கு கொடுக்க போறோம் பாருங்க. கண்டிப்பா சார். சொல்லுங்க சார். இப்போ டாக்டர் கிட்ட போறோம், ம். அவர் ரேடியேஷன் வைக்கிறாங்க, கேன்சருக்கு மருந்து கொடுக்குறாங்க, ஓகே. எல்லாம் கடவுள் நம்பிக்கையோட உண்மையாலுமே செய்யறாங்க. ஆனா உயிரை காப்பாத்திட்டா அவரை கடவுளா நினைக்கிறாங்களா இல்லைங்களா. கண்டிப்பா சார். அந்த கடவுளே வந்து கேன்சருக்கு இந்த கடவுளை போய் பார்த்துட்டு போய் நீங்க வைத்தியம் பார்த்தால் அது நல்லாயிரும்னு சொல்லி ஒரு கோயில் கட்டி வச்சிருக்காங்க. புற்றுநோயை தீர்க்கறதுக்கு ஒரு ஒரு கோயிலுங்க. இப்ப நீங்க ஏதாவது ஒரு விஷயம்னா ஒரு விநாயகரை பிடிச்சி சாமி கும்பிட்டு போட்டு எந்த காரியம் செய்வீங்க. ம். ஒரு கேன்சருக்கு நீங்க ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போய் கேன்சருக்கு வைத்தியம் பார்க்க போறீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு போனா வீடு திரும்பி வந்துருவாருங்கிறது ஐதீகம். சூப்பர் சார். பயப்படவே தேவையில்லை. பயப்பட தேவையில்லை. அப்ப இதுக்கும் கோவில் அந்த காலத்துல முன்னோர்கள் அதை வச்சுக்கிறாங்கன்னா பாருங்க. அந்த கோயில் பேர் சார் இதை சொல்றேங்கம்மா. அதாவது உண்மையாலுமே சொல்ல போனா விழுப்புரத்துலங்க பேரங்கியூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஓகே. விழுப்புரத்துல பேரங்கியூர். அங்க திருமூலர் வந்து அந்த காலத்துல கோவிலா
திருமூலர் சாமினே கோயிலுங்க. அந்த மூலவரோட பேரு. மூலவரோட பேரே திருமூலர். திருமூலர். திருமூலநாதர்னு பேரு. திருமூலர் நீங்க வச்சுக்கோங்க. திருமூலர் தான் அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணது. அப்பா திருமூல சித்தர். ஆமாங்க. அது ஈஸ்வரன் தான், சிவன் தான். சிவன் தான். ஆமா. விழுப்புரம் மாவட்டத்துல பேரங்கையூருங்கிற ஊருக்கு பக்கத்துல திருமூலநாத சுவாமி சிவன். இந்த சிவனுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்றேங்க, நீங்க கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. சொல்லுங்க சார். இந்த கேன்சர் குணமாகணும்னா அதுக்கு உண்டான அர்த்தம் தெரியும் இல்லைங்களா? கண்டிப்பா. நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர் எப்படி கோயிலுக்கு வர முடியும்? ஆமா, ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அவரே கேன்சர்ல படுத்திருக்கிறாரு. அப்ப அதுக்கு அந்த ஓலைச்சுவடியில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அதுடைய ரத்த சம்பந்த உறவுகள் யாராவது ஒருத்தர், ரத்த சம்பந்த உறவுகள் வந்து அந்த கோவில்ல வந்து அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அவரே டைரக்டா வரணும் வேண்டான்னு. அதுக்கு அந்த அர்ச்சனையே வித்தியாசமான அர்ச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 கிலோ திருநூறை நீங்க வாங்கி, 1 கிலோ திருநூறை வாங்கி அந்த ஒரு காட்டன் துணியில 1 கிலோ திருநூறு அதுக்குள்ள போட்டு மூட்டையாட்ட கட்டி கேன்சர்ல படுத்திருக்கிறாங்க இல்லைங்களா, அவர் தலைமைட்டு கடையில வச்சு ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ ஒரு நாளோ வச்சு இந்த திருநூறு மூட்டையை எடுத்துட்டு போய் விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பேரங்கியூர்ல திருமூலநாத சுவாமி மேல இதைய அர்ச்சகர்கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த கேன்சர் நோய் குணமாகட்டுன்னு அவர் பேரை சொல்லி இந்த திருநூறை எடுத்து உண்மையாலுமே சிவன் மேலேயே கொட்டுறாங்க. அப்படியே விபூதி அபிஷேகம் பண்றாங்க. விபூதி அபிஷேகம் பண்ணிட்டு அந்த விபூதியை தீபாரதனை காமிச்சு அந்த உயிர் ஜீவராசி எந்த ஆஸ்பத்திரியில படுத்திருந்தாலும் அந்த புற்றுநோய் கேன்சர் குணமாகணும்னு சிவன் கிட்ட பேரு சொல்லி அவருடைய பூஜை பண்ணிட்டு அதை அப்படியே அந்த திருநூறை வலிச்சு யாரு கொடுத்தாங்களோ அவங்க கையில் அந்த பூசாரி கொடுத்துறாரு. அங்க ஒரு குளம் இருக்குதுங்க, அந்த குளத்துல போய் கரைச்சி விட்டுட்டு விளக்கு போட்டாச்சுன்னா கேன்சர் குணமாகுது. கரைஞ்சிருங்க. அந்த நோய் கரைஞ்ச மாதிரி அந்த திருநூறு அவரோட தலைமையில வச்ச திருநூறு அந்த குளத்துல கரைக்கிறாங்க. அங்கதான் வந்து ஆமாங்க 7.5 சனி பிடிச்சதுனால விநாயகருக்கு இன்று போய் நாளை வா நீங்க சொன்னீங்க இல்லையா, சனி துரத்திட்டு வரும்போது சிவனுக்கு பின்னாடி விநாயகர் ஒளிஞ்சது அந்த கோயில் தான். அதனாலதான் அதனால இன்று போய் நாளை வானங்காட்டி சின்ன திருநள்ளாறுன்னு பேரு. நலத்தீர்த்தம் வந்து திருநள்ளாறு சொல்றீங்க, சின்ன திருநள்ளாறுன்னு பேர் போன கோயில் அந்த கோயில். இன்னைக்கும் போனீங்கன்னா அந்த நலத்தீர்த்த சின்ன திருநள்ளாறுன்னு அந்த ஊர்ல சொல்லுவாங்க. அங்க போய் அந்த சனி நீராடுங்கிறது சனிக்கிழமைக்கு நீராடிட்டு சாமிக்கு வந்து தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணிட்டு வந்தா சனி தோஷம் தாக்கம் குறையும்னு விழுப்புரம் மாவட்டத்துல இப்பேற்பட்ட பரம ரகசியம் இத்தனை காலமா ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு டெம்பிள் எக்ஸ்பிரஸ்ல அதை வெளியிட்டிருக்கேன். சிவன் கோயில்கள்ல வந்துட்டு நிறைய கோயில்கள் நமக்கு தெரியும், ஓரளவுக்கு இந்த திருவண்ணாமலை அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய எல்லாம் தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு கோயில் வந்து அதுலயும் புற்றுநோய்க்கு வந்து கோயிலே குளத்தாங்கரையிலே வச்சு அதுல பரிகாரம் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. ஆதிகால பரிகாரமா நம்ம இந்த புத்தகத்துல எழுதுறேங்க. இந்த புத்தகத்துல ஆதிகால பரிகாரம் அவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா, இது அடுத்த ஆதிகால பரிகாரம் பாக 1 எழுதியிருக்க, பாக 2 எழுதியிருக்கேன். அந்த பரிகாரமே எப்படி வச்சிருக்காங்கன்னா, யாரு கேன்சரா இருக்கிறாங்களோ, வயசாயிருங்களோ, சின்னவங்களோ, பெரியவங்களோ யாரு இருந்தாலும் 1 கிலோ திருநூறை வாங்கி தலைமைட்டு கடையில ஒரு நாள் பூரா வச்சு இந்த நோய் குணமாகணும்னு அதை எடுத்துட்டு போய் சிவன் மேல கொண்டுட்டு போய் அந்த மூட்டை அவுத்து சிவனுக்கே அபிஷேகம் பண்ணி அதை வலிச்சு கொண்டு வந்து அவருடைய கடற்கரையிலேயே கரைக்கும் போது கேன்சர் கரையுதுன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து விளக்கெல்லாம் போட்டு சாமிக்கு வந்து முடிச்சுட்டு அவருக்கு கேன்சர் குணமானதுக்கு அப்புறம் அவரவே நேர்ல வர சொல்லி அவருக்கு அந்த சிவனுக்கு உண்டான அபிஷேகம் பூஜை யாகம் எல்லாம் பண்ணி அதுல மனசார அதுக்கு உண்டான வேலையை அவங்க செய்யறதுக்கு அதுக்கு உண்டான ஏற்பாடை அவங்க பண்றாங்க. இது வந்துட்டு அந்த கோயில் இன்னைக்கும் அந்த கோயில் வந்து கேன்சருக்கு வந்து அந்த கோயில் வந்து ரொம்ப பிரமாதமான கோயில். இன்னைக்கு அது நடக்குதுங்க. பேஷண்டா இருக்கக்கூடியவர் நடந்து வந்து குணமானதுக்கு அப்புறம் நடந்து வந்து அந்த கோவில அபிஷேகம் பண்ணிட்டு போறவங்க 10,000 பேருங்க. இன்னைக்கும் அந்த கோவில்ல சின்ன திருநள்ளாறுன்னு பேரு. பேரங்கையூர்ல திருமூலர் வந்து பிரதிஷ்டை பண்ண லிங்கம். திருமூலர் சித்தருங்க. அப்படின்னா பாருங்களேன், இந்த உலகமே புண்ணிய பூமி. இதுல எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு இருக்குதுன்னு பாருங்க. கண்டிப்பா சார். இது வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம் சார். இது நிறைய பேரோட வாழ்க்கையில வந்துட்டு புற்றுநோய் அப்படிங்கிறது இப்ப அதிகமா வந்துகிட்டே இருக்கு. சாப்பாடு உணவு பழக்க வழக்கத்தினால புற்றுநோய் வளருது. இன்னொன்னு வம்சாவளியில யாராவது கேன்சர் இருந்தா அது வேற உள்ள வருது. ரெண்டாவது உணவு பழக்க வழக்கத்துக்கு அப்பாற்பட்டு பொருள்கள்ல வந்து ஒரு பிளட்டுகள் வந்து சேகரிக்கும் போது ஒரு பிளட்டுக்கு ஒரு பிளட் வந்துன்னா அந்த பிளட்டுக்கு நோய் இந்த பிளட்டுக்கு வருது. ஆனா இனி போற காலத்துல தீராத நோய் தீக்கிறதுக்கு இப்படியெல்லாம் கோவில் வந்து இப்படியெல்லாம் நோய்கள் வந்தா சரி செய்யறதுக்கு இத்தனை சித்தர்கள் இருந்து இப்ப இருக்கக்கூடிய மக்கள் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆலய வழிபாடுகள்ல ஒரு தெய்வங்களுக்கும் ஒரு நோய் குணமாகறதுக்கு ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிருக்கிறாங்க. எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்கன்னா
இந்த பிறவியில சித்தர்கள் எல்லாம் கண்ணுல பார்க்கவே முடியலைங்க. முடியல. படத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஆமா ஆமா ஆனா அவங்கள நினைச்சு இப்ப நம்ம ஏன் கும்பிடுறோம்னா, ஒரு மனித பிறவி எடுத்தாலும் இப்படி ஒரு பிறவி எடுக்கணும். கண்டிப்பா. நான் ஒரு விஷயம் சொல்லுவேங்க. எங்க அம்மா தான் சொல்லு, புடிச்சாலும் புளியங்கொம்பா புடி, உதற நாள் கட்டாந்தரையா போயிடணும், நடுச்சென்றல் நிக்காதீங்க. எங்க அம்மா சொல்லும். ஓகே. நீ ஒரு 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 வேலை எடுத்தீன்னா பல்கா எடுத்து பல்கா சம்பாரிச்சு வாழ்க்கையில மேல வா, ம் இல்லைன்னா எது செஞ்சு நடுதுல மாட்டிக்காத. ஒன்றும் எதுவும் பண்ணா நல்லா பண்ணணும், இல்லை பண்ணவே கூடாது. புடிச்சாலும் புளியங்கொம்பா புடி, புளியங்கொம்பை புடிச்சிங்கன்னா வளையுங்களாமா, உடஞ்சு கீழே விழுக மாட்டோமா, ம் உதறனாலும் கட்டாந்தரையா போயிடணும், நடுதுல ஆமா. நிக்காதீங்கம்மா. பா, பா. உங்க 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 சைடுல இருந்து நீங்க எப்படி உருவானீங்கன்றது இப்பதான் தெரியுது. ஆமாங்க. அது மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்ப இந்த உலகத்துல எதெல்லாம் மக்களுக்கு தெரியலையோ அந்த ரகசியத்தை புடி, உலகத்துக்கு கொடு. ஓகே. என்னங்கம்மா? இது எதுக்கு இந்த பழமொழி சொன்னேன்னா, ம் அந்த ரகசியத்தை புடி, உலகத்துக்கு இந்த ஆழமான விஷயத்தை உலகத்துக்கு கொடுங்கறதுக்காக புடிச்சாலும் புளியங்கம்மா புடிங்கன்னு. கண்டிப்பா கண்டிப்பா அப்ப இதெல்லாம் வந்து மக்களுக்கு இது போச்சுன்னாங்கம்மா. எத்தனை பேர் கேன்சருக்கு வழிகாட்டுறதுக்கு வழி இல்லாம எங்கெங்கேயோ ஆஸ்பத்திரியில் போயும் கூட ஆமா சார். குணமடைய முடியாம வீட்டில் வந்து டெய்லி மருந்து சாப்பிட்டு வலி வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு கடவுள் சக்தி கிடைக்காதான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கிடைச்சதுன்னா வாழ்க்கையில ஒரு முறை அவங்கள கார்ல வச்சு கூட கூட்டிட்டு போவாங்கல்ல. கண்டிப்பா சார். குணம் அடைஞ்சு அவங்களே நேரா போவாங்க போல சார். இந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க சொன்ன உங்களுக்கு ஒண்ணு பதிவு. தெரியுங்களாம்மா? ஒரு சொல்லுங்க. பலாப்பழத்தை அறுத்து வச்சீங்கன்னா இந்த ரூம்பு ஊற வாசம் அடிக்குமா அடிக்காதா? அடிக்கும். அடிக்குங்க. ஆமா அடிக்கும். ஆமா அடிக்கும். அதே இடத்துல இல்ல, அது இந்த ரூம் ஊரா அடிக்கும். கண்டிப்பா அது இருக்கிற அந்த கட் பண்ணி வச்ச இடத்துல ஃபுல்லாவே அந்த வாசம் அடிக்கும். அடிக்கும். அதே மாதிரி ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி என்ன சொல்லி பிரதிஷ்டை பண்ணீங்களோ அந்த மதில் செவர் காம்பவுண்டோட செவர் போட்டுக்கிறீங்கல்லங்க, ஆமா. நீங்க கருவறைக்கே போகல, நான் சாமியே பார்க்கலினாலும் காலை உள்ள எடுத்து வச்சுட்டீங்கன்னா அந்த அந்த இடம் பூராமே அடிக்கும். எப்படி சார் இப்படி ஒரு விளக்கம்? ஐயோ. லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமாதேவியில இந்த மண் இருக்குது. ம் இந்த மண்ணுக்கும் இந்த உடம்புக்கும் எங்க போய் மண்ணுல கால் வைக்கிறோமோ ம் ஒரு தண்ணி ஈரமா இருக்குதுங்க, அந்த இடத்துல கால் வச்சா ஈரப்பதம் உடம்புக்கு ஏறுது. கண்டிப்பா அது மாதிரி ஒவ்வொரு மண்ணுலயும் ஒரு இறையருள் சக்தி இருக்கிறனால கண்டிப்பா அந்த சக்தியும் ஏறும்ல அந்த உடம்புல. சக்தி உடம்புல வந்து மகா குண்டல சக்தி ஆக்னியம் துரியம் வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா ஆமா. அப்போ அந்த நீங்க இன்னொரு விஷயம் பாருங்க, நீங்க ஒரு சிவன் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா ஜன்னல் எந்த பக்கம் வச்சிருக்க மாட்டாங்க. ஆமா சார். கோயில் வந்து கருவறை என்னைக்குமே இருட்டாத்தான் இருக்கு. ஆமா. அப்போ பிரபஞ்சத்திலிருந்து வாங்கக்கூடிய கரண்ட்டை சாமி வேணுங்கிறத எடுத்துட்டு மறுபடியும் ரிப்பீட் ஆகி ஆற்றல் வெளிவரும். இன்னும் அதீதமா தான் வரும். அதீதமாக தான் வரும். அதனால தான் சாமியோட ரேடியேஷனே அதிகமான உடம்பு மனுஷனுக்கு தாங்காதுங்கிறதுக்காகத்தான் சைடு விட்டுட்டு நிக்க சொன்னாங்க, அளவான டெம்பரேச்சர் கிடைக்கிறக்கு. டெம்பரேச்சர் நேரம் நேரம் நிக்க வேண்டாம்ன்றதுக்கு. நம்ம ஆளுக்கு போய் சாமி முன்னாடி போய் உட்காந்து எனக்கு மட்டுமே அந்த ஆற்றல் காத்து வர மாதிரி வரும்னு இவங்க நினைக்கிறாங்க. நீங்க கோயிலுக்குள்ள போனாலே அது வேலை செய்யும். வேலை செய்யும். ஏன்னா மதில் செவர் போட்டு கேட்டு போட்டுட்டா காப்பு போட்டுட்டீங்கன்னு அர்த்தம். காப்பு கட்டிட்டீங்க. கண்டிப்பா, மதில் செவர் போட்டா ஒரு வீட்டு காம்பவுண்ட் செவர் என்ன பலம்? அதுக்கு தான் யாரும் உள்ள வர மாட்டாங்க, இங்க இருக்கிறது வெளியே போகும். வெளில போகாது. அதானே? கண்டிப்பா. அப்ப கோவில் காம்பவுண்ட் செவர் போட்ட கோயிலுக்கெல்லாம் எரி சக்தி அதிகம். ஏன்னு அதிகம். கேளுங்க, டெம்பரேச்சர் லோடு அதுக்குள்ளதான் நிக்கும். ம். கண்ணுக்கு தெரியாம இருக்குங்க, நமக்கு தெரியாது. ஐயோ, இதெல்லாம் அதனாலதான் வந்து- சட்டையை கழட்டிட்டு போய் சாமி கும்பிடுங்கன்னு சொன்னாங்க ஆண்களை. ஆமா ஆமா. கேரளாவில் அதை பாரம்பரியமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு சட்டை கழட்டி ஒரு 100 வருஷமா இப்ப சட்டை கழட்டினா தான் உள்ள போக முடியும். ஆமா திருச்செந்தூர்லயும் அப்படிதானே சார்? இப்ப சமீப காலத்துல தாங்க அதெல்லாம். ஆ, நாமெல்லாம் திருச்செந்தூர் 48 மாசம் போயிருக்கிறேங்க. அப்பா தொடர்ந்து 48 மாசம். தொடர்ந்து 48 மாசம். ஐயோ. விசாக நட்சத்திரங்கள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் போய் முருகனை பார்த்திருக்கோம். அப்பா, இப்ப 10வதுக்கு வேற நம்ம ஜாதகம் பார்த்தோம்னா விஸ்வாமித்திர கோயில் கூட்டி போறதுனால எங்க வேணாலும் நம்ம இப்ப பஸ்ல கூட்டி போகும்போது திருச்செந்தூர் கடலை குளிச்சுட்டு முருகனை வீட்டுல நம்ம வீட்டுல சும்மா சாதாரண வீட்டுக்கு போன மாதிரி போய் பாட்டுவோம். அப்பா, அப்ப ரொம்ப இதெல்லாம் அப்ப நம்ம அப்படி பாக்குறாங்க. அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, அலையோசை கேட்கக்கூடிய அத்தனை கோயில்களுக்கும் ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் ஒழிக்கிறதுனால அந்த சக்தி சீக்கிரம் கூடிரும். அப்பா சூப்பர். நீங்க அலை வருது இல்லைங்களா, ம். அலைய கொஞ்சம் ரசிச்சு பாருங்க. அங்கிருந்து வரும்போதே ஒரு ஓம்ங்கிற ஒரு அலையை சுத்திட்டு வந்து ம். ஓம்னு கரைக்கு வந்துட்டு மறுபடியும் இம்முன்னு உள்ள போகும். ஆமா ஆமா. அதனால ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் கடலோட ஆசையில் இருக்கிறனாலதான் கடல்ல வந்து அலைகள் ஓய்வதில்லை ஆமா இல்லைங்களா. கண்டிப்பா. அப்ப அது ஒளி என்ன வருதுன்னா வருவமா வருது. உங்களுக்கு ஒரு ரகசியம் நீங்க சொல்லட்டுங்களா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். நீங்க சாமி கும்பிடும் போது தீபாரதனை காமிப்பீங்க. ஆமா அந்த தீபாரதனை எப்படி காமிப்பாங்க? 3 முறைப்படி காமிப்பாங்க. ஆமா அதானே சொல்றீங்க? ஆமா அப்படித்தானே சொல்றீங்க? ஆமா சார். அப்படிதான். இனிமேல் தீபாரதனை காமிக்கிறதா இருந்தா கொஞ்சம் சூடத்தை கொஞ்சம் எச்சா வச்சு ஃபர்ஸ்ட் முகத்துக்கு காமிச்சிட்டு ம். அப்படியே உங்க கையிலேயே கண்ணுக்குள்ளேயே நீங்க வந்து கை கட்ட வந்துட்டீங்க. இந்த கைக்கு ஒரு தீபாரதனை, அப்படியே அந்த கைக்கு ஒரு தீபாரதனை, உங்க உடம்புக்கு ஒரு தீபாரதனை, அப்ப காலுக்கு ஒரு தீபாரதனை, தீபத்தை கீழே வச்சு இந்த காலுக்கு ஒரு தீபாரதனை, சாமிக்கு ஆமா ஆமா, எல்லாம் புரியுது. சேர்த்து இந்த கை உடம்பு காலு காது எல்லாத்துக்கும் ஒரு எல்லாம் 5-6 சேர்த்து. தடவை 10 தடவை செஞ்சு இந்த அங்கத்துக்கே தீபாரதனை காமிச்சு மொத்தம் 3 சுத்தி கும்பிடுங்க. நீங்க அங்க பிரதிஷ்டைக்கு சமம் தானே. அப்பா சூப்பர் சார். ஐயோ இது வந்து நம்ம வீட்லயே பண்ணலாம் ஆ, இல்லைங்களா? பண்ணலாம்.
ரொம்ப ரொம்ப நீங்க நட்சத்திர வடிவமாவே நீங்க தீபம் காமிக்கலாம். முருகன் மேல பக்தியா இருப்பீங்கல்ல, ம். ஓம்ங்கிற சரவண பவான்னு நீங்க போட்டிருக்கீங்க. ஆமா. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, தீபத்தை எடுத்து வச்சு முதல் நீங்க கையிலேயே விளம்பலாம். ஓம் அப்படியே போட்டு 1 நட்சத்திரத்துக்கு இப்படி போடுறீங்க. இது ஆமா. தீபம் இங்க கொண்டு வாங்க. ஆமா. அந்த முக்கோணத்தை மறுபடியும் அப்படியே தீபத்தை இப்படி கொண்டு வாங்க. மறுபடியும் இப்படி தீபத்தை கொண்டு வாங்க. ஆமா. முக்கோணம் போட்டீங்க. ம். மறுபடியும் இந்த தீபத்தை எடுத்துட்டு போய் இந்த பக்கம் போடுறீங்க. ம். மறுபடியும் அந்த பக்கம் தீபத்தை கொண்டு வரீங்க. மறுபடியும் இந்த மறுபடியும் தீபத்தை கொண்டு வரீங்க. நட்சத்திரமே வந்து தீப ஒளியில போட்டீங்களா? கண்டிப்பா. அப்புறம் மறுபடியும் கீழே இருந்து தீபத்தை காமிச்சு மேல ஓம்ங்கிறத கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து தீபத்தை காமிச்சு ஓம்னு வைங்க. முடிக்கிறது. ஆமா. மறுபடியும் இங்க சா ரா வா நா பா வா ஓம் ஓம் சரவண பவன்னு மொத்தமா 3 தடவை காமிங்க. ஓகே. இந்த முருகரே இந்த ஒளியில காட்சி கொடுத்த மாதிரி அப்பா. பேனாவுல இது வரைக்கும் நீங்க விளம்பி இருக்கிறீங்க, ம். மார்க்கர்ல விளம்பி இருக்கிறீங்க, ஆமா. ராமக்கட்டியில விளம்பி இருக்கிறீங்க, ஆரத்தில இது வரைக்கும் யாரும் ஆராத்தியில் இது பண்ணிருக்க வரைக்கும் விளம்பலையல்ல. இனி பண்ணல. முருகனை எல்லா ஆராத்தியிலுமே ஒரு 3 நிமிஷம் ஒரு 10 செகண்ட் கூட காமிக்காத ஆராத்திய 10 நிமிஷமே நீங்க காமிக்கலாமே. ஆமா. அப்ப முருகனுக்கு காமிக்க என்னையவே நீ தீப ஒளியிலேயே காக்குறியன்னு ஆமா. அந்த ஒளியிலையும் கூட அவர் தெரிவார். கண்டிப்பா. இதை கண்டிப்பா செய்கிட்டு சார். முருகருக்கு நல்லதானே. சூப்பர் சார். ரொம்ப அருமை. இது வீட்ல இருந்தே பண்ணலாம். எந்த கோயிலுக்குமே போக எந்த தேவை- கோயிலுக்கு போனாலும் போக பண்ணலாம்ங்க. நீங்க எல்லாமே நம்ம அந்த வரைபடத்தை வச்சுதான் நம்ம எல்லா வாழ்க்கையும் இருக்குது. ஆமா, அப்ப ஆமா. பாருங்களேன், இன்னைக்கு இந்த பதிவு. புற்றுநோய் கேன்சர்னு சொன்னவங்களுக்கு ஆஸ்பத்திரி போகாதுக்கு முன்னாடி, வைத்தியம் பார்க்காதுக்கு முன்னாடி ஒரு முறை விழுப்புரத்துல போய் பேரங்கியூர்ல போய் திருமூலநாத சாமி கிட்ட போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு தேங்காயை தலை சுற்றி உடைச்சிட்டு அந்த சின்ன திருநள்ளாறுல தண்ணியை தொளிச்சிட்டு நான் இந்த நோயில போறேன், நல்லபடியா நான் உயிரோட திரும்ப திரும்பி வரணும். வந்து உனக்கு அபிஷேகம் பண்றேன்னு வேண்டுதல் வச்சுட்டு போங்க. கண்டிப்பா வருவாங்க. எல்லாத்துக்கும் கேன்சர் நோய் குணமாயி வளமோடு நலமோடு வாழ்வீங்க. ஐயோ, கண்டிப்பா சார். யாருக்கெல்லாம் வந்து அந்த கேன்சர் பற்றின ஒரு பயங்கள்லாம் இருக்கோ, அது அந்த குளத்துல கரையிற மாதிரி அவங்களுக்கும் அந்த அவ்வளவுதாங்க, நோய்கள் எல்லாமே கரைஞ்சிடும். கரைச்சிடலாங்க. கண்டிப்பா அப்ப சார், வருமுன் கண்டிப்பா. காண்பது. ஒரு கண்டிப்பா. கேன்சர் அறிகுறி தெரிஞ்சாலும் போய் கடவுள்கிட்ட போங்க. முத்தி போச்சுனாலும் போயிட்டு வாங்க. கண்டிப்பா. செத்தாரை புழைக்க வைக்கக்கூடியது பா, கேன்சர் ஆமா, ஆமா. அப்படின்னா பாருங்க. அப்ப இந்த ஒரு வேலையை நீங்க செய்யுங்க. கண்டிப்பா உங்க சார். வாழ்க்கையில இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா சார். இது ரொம்ப ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவு. நிறைய பேருக்கு இது வந்துட்டு அவங்களோட வாழ்க்கைய திருப்பி போடுற அளவுக்கு ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவு சார். இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை கேட்டு எல்லா மக்களும் நம்பிக்கையோடு போங்க, நம்பினோர் கெடுவதில்லை என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.